வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறேன். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கனாக்கா 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன், 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் எள்ளி எடுத்திருக்கேன், கருப்பு எள். அப்புறம் கருவேப்பிலை நம்ம நிறையா எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அடுத்து மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல நான் ஒரு 25 மிளகாய்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு போடுறதுக்கான உப்பு, அடுத்து பெருங்காயம் கொஞ்சம், பூண்டு ஒரு 15 பல் நல்லா பூண்டை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்தோம்னாக்க நமக்கு சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடும். இப்போ இங்கே நல்லா ஒரு கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டுறக்கூடாது, ஒன்றா தான் போடணும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதை கருக விட்டுறாமல் நம்ம அந்த கடலைப்பருப்போட வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அடுத்து உளுந்து போட்டுக்கிறேன். நல்லா உளுந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வாசம் வந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டில் போட்டுடலாம். அடுத்து எள்ளு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பூண்டு எள்ளு நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா ஆயிடுச்சு. இப்போ கொட்டிடலாம். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம், அதோட கறிவேப்பிலை, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, போட்டுடலாம். இந்த பாத்திரம் நல்லா சூடாக இருக்கிறதுனால இதில் மிளகாயை போட்டுட்டு ஒரு 1 மினிட் மட்டும் வச்சுட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம்னாக்க அந்த சூட்லேயே மிளகாய் நல்லா காஞ்சிரும். இதில் அப்படியே விட்டுட்டு இது நல்லா எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிடலாம். நல்லா பெருங்காயத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட ரொம்ப நல்லது. நல்லா பெருங்காயம் நல்லா போட்டுக்கலாம். அப்புறம் இதோட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த நல்லா சூட்லேயே மிளகாய் நல்லா உப்பி வந்துருச்சு. நம்ம இதையும் இதோட போட்டுடலாம். உப்பும் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா காய்ச்சது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இட்லி பொடி. இதை நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பொடி இட்லி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2க்கு 4 கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். நம்ம எள்ளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.